பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் இந்த கால வேளையில் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை சங்கீதம் 50வது அதிகாரம் 23வது வசனம். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான், தன் வழியை செவைப்படுத்துகிறவனுக்கு தேவனுடைய இரட்சிப்பை வெளிப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். எனக்கு அன்பானவர்களே, இந்த வசனத்தை கவனிக்கும்போது பிரைஸ் தி லார்ட், தேவன் நம்மிடம் எதிர்பார்க்கிற இரண்டு முக்கியமான காரியங்கள் இருக்கிறது. இந்த வருடத்தின் இறுதி நாட்களில் நாம் கடந்து வந்திருக்கிறோம். தேவன் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார்? நாம் எப்படி 2026வது ஆண்டை நாம் எதிர்பார்த்திருக்கிறோமோ, சில ஆசீர்வாதங்களை, சில நன்மைகளை நாம் எதிர்பார்த்திருக்கிறோம் அல்லவா? அதை போல தேவன் நம்முடைய வாழ்க்கையில் சில காரியங்களை எதிர்பார்க்கிறார். அவர் என்ன எதிர்பார்க்கிறார் அப்படின்னா, முதலாவது பிரைஸ் தி லார்ட், தேவனை மகிமைப்படுத்தும் ஸ்தோத்திரத்தை நாம் செலுத்த வேண்டும். ஆண்டவர் இந்த வருடம் உங்களுக்கு செய்த எல்லா நன்மைக்கும் நீங்கள் ஆண்டவருக்கு நன்றி பலிகளை நாம் செலுத்த வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஏதோ ஒரு பொருளை தேவனுக்கு நன்றியாக கொடுக்கிறது அல்ல, அவர் ஒரு நன்றி உள்ள இருதயத்தை விரும்புகிறார். உங்களுடைய சூழ்நிலைகள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும், ஒருவேளை கடினமாக இருக்கலாம், சோர்ந்து போன நிலையில் இருக்கலாம், நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் தேவனுக்கு நீங்கள் ஸ்தோத்திர பலிகளை செலுத்தும் போது தேவன் மகிமைப்படுத்துகிறார். ஸ்தோத்திரம் என்பது வெறும் வார்த்தையினால் மட்டும் அல்ல. பிரைஸ் தி லார்ட். நீங்கள் தேவனை நம்பும் மனநிலையை உருவாக்கி கொள்ள வேண்டும். இரண்டாவது, முறையிடாமல் நன்றியோடு வாழும் வாழ்க்கை. இஸ்ரவேல் ஜனங்கள் தேவன் எவ்வளவோ நன்மையை செய்திருக்க, தங்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் முறையிடுகிறவர்களாயிருந்தார்கள். கொஞ்சம் நல்ல கவனிங்க. இன்றைக்கு நாமும் அநேக வேளையில் அப்படி தான் இருக்கிறோம். எல்லாவற்றுக்கும் ஒரு முறுமுறுக்கிற தன்மை இல்லை, ஒரு முறையிடுகிற தன்மை, குறை சொல்லுகிற நிலை. நான் சொல்லுவேன், நீங்கள் எல்லாவற்றிலையும் தேவனுக்கு நன்றி சொல்லுங்க பிரதர். இந்த 2 நாட்களும் கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்து தேவன் உங்களுக்கு செய்த நன்மைகளுக்கு, நீங்கள் கடந்து வந்த எல்லா பாதைகளுக்கும் நீங்கள் அதை நினைத்து நீங்கள் நன்றி சொல்லுவீங்க அப்படின்னா 26வது ஆண்டு ஒரு மேன்மையை காண்கிற ஆண்டாய் இருக்கும். பாருங்க, யோபு பக்தன் தன்னுடைய வாழ்க்கையில் அவர் சொல்லும்போது, யோபு 1வது அதிகாரம் 21வது வசனத்தில், நிர்வாணியாய் என் தாயின் கற்பத்திலிருந்து வந்தேன்,
நிர்வாணியாய் அவ்விடத்திற்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லலைங்க. ஏங்க, யோபு அனைத்தையும் இழந்த போதும் கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்துட்டார். இந்த மனநிலை உங்களுக்கு வரணும். எதையாவது நீங்கள் இழந்திருக்கிறீங்களா? கர்த்தர் கொடுத்தாருப்பா, அவர் எடுத்துட்டார், அவ்வளோதான். ஐயோ போயிட்டேன்னு சோர்ந்து போகாதீங்க. தேவனுக்கு நன்றி சொல்லுங்க, தேவனை மகிமைப்படுத்துங்க. இரண்டாவது, தன் வழியை செவ்வைப்படுத்துகிறவனுக்கு தேவன் ரட்சிப்பை வெளிப்படுத்துவேன்னு சொல்கிறார். நான் மறுபடியும் சொல்கிறேங்க, 2026 ஆண்டுக்குள்ளே பிரவேசிக்க போகிற நீங்கள் வழியை ஆயத்தப்படுத்துங்கள். ஒரு ப்ரிப்ரேஷன் தேவைங்க. நீங்கள் ஆயத்தப்படுத்தாமல் புதிய ஆண்டுக்குள்ளே பிரவேசிக்காதீங்க. அப்படி போனீங்கன்னா இப்போ இருக்கிற நிலை தான் அப்பவும் இருக்கும். பிரைஸ் எல்லாம். அப்போ நான் என்ன செய்யணும்? என்னை ஆயத்தப்படுத்தணும். நான் உண்மையாக இருக்க, இன்னும் நான் பரிசுத்தமாய் வாழ, இன்னும் நான் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய, பிரைஸ் எல்லாம், நான் என்ன செய்யணும்? உங்களை ஆயத்தப்படுத்துங்க. இப்படி நீங்கள் உங்களை ஆயத்தப்படுத்தும் போது தேவன் சொல்கிறாரு, நான் ரட்சிப்பை உங்களுக்கு காண்பிப்பேன். ரட்சிப்பு என்பது விடுதலை, பாதுகாப்பு, சமாதானம், ஒரு நித்திய வாழ்க்கையை உங்களுக்கு கொண்டு வரும். பிரைஸ் எல்லாம். கொஞ்சம் உங்களை ஆராய்ந்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கிறது? ஒரு புலம்பலோடு வாழ்கிறீர்களா அல்லது ஸ்தோத்திரத்தோடு வாழ்கிறீர்களா? உங்கள் வாழ்க்கை தேவனை மகிமைப்படுத்துகிறதா? உங்களுடைய நடை தேவனுக்கு பிரியமாக இருக்கிறதா? யோசித்து பாருங்க. தேவ சமூகத்தில் காத்திருங்க, ஆயத்தப்படுத்துங்க. கட்டாயம் தேவன் செயல்படுகிறதை நீங்கள் காண்பீர்கள். செபிப்போமா? எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலையிலையும் உம்மை ஸ்தோத்தரிக்க உதவி செய்யும். எங்கள் வழியை செவ்வையாக்கி உங்கள் ரட்சிப்பை தினமும் அனுபவிக்க எங்களுக்கு கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.